சிலிங்கோட சேனலுக்கு வணக்கம். இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம உங்களை சந்திக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில வந்து கோலிவுட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து என்னென்ன நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்கு மேல என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரேரா இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி உங்களுக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கண்டென்ட்ல நம்ம கொடுத்துட்டு வரோம் இந்த ப்ரோக்ராம் மூலமா. ஸோ இதுதானங்க எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அட இது நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தான், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ இதெல்லாம் நடந்திருக்குதா, எங்களுக்கு தெரியவே தெரியாத அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற சிலருக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் இதோ நிகழ்ச்சி மூலமா கோலிவுட்ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ ப்ரோக்ராம்ல நம்ம எதை பத்தின ஒரு தகவலை கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யராஜ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க வந்து மிகப்பெரிய ஹீரோவா இருந்தாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், பிரபு இவங்கெல்லாம் வந்து இப்போ தமிழ் சினிமால பீக்ல வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க வந்து சத்யராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சத்யராஜ் அப்படின்னாலே அவங்க படம்னாலே நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல், லொல்லு இதுக்கு குறைச்சலே இருக்காது. அதுவும் அவங்க வந்து கவுண்டமணி கூட காம்பினேஷன்ல பண்ணிட்டாங்கன்னா அந்த படங்கள்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்குது. அதோட மட்டும் இல்லாம இந்த கவுண்டமணி சத்யராஜ் கூட மணிவண்ணனும் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கலாம். அது எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு திருநெல்வேலி அல்வாவும் மணப்பாறை முறுக்கி சாப்பிட்டுட்டு நல்ல கும்பகோணம் டிகிரி காஃபி ஒன்று குடிச்சா என்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு காம்போ இந்த 3 பேரும். ஸோ இந்த சத்யராஜ் தமிழ் சினிமாவில் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லனா தான் அறிமுகமானார். எல்லாத்துக்கும் தெரியும், அவர் ரஜினி கூட நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்கிறார், நான்சிக பூனிதன் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மிஸ்டர் பாரத் படத்துல வந்து 2 பேரும் பயங்கரமா மோதிக்குவாங்க. இப்ப கூலி படத்துல கூட அவங்க கமிட் ஆயிருக்கிறாங்க. சோ இந்த மிஸ்டர் பாரத் படத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னம்மா கண் அப்படிங்கிற பாட்டு அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப அந்த வில்லன் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருந்து நடிச்சு காட்டினவங்க வந்து சத்யராஜ். கமல் கூட நிறைய படங்கள்ல வந்து அவங்க வில்லனா பண்ணியிருக்கிறாங்க. விக்ரம் அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படின்னு சொல்லி கமலை கிண்டல் பண்ணி இந்த வில்லன்ல கூட ஒரு நக்கலை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமஸ் டைலாக் என்ன பார்த்தீங்கன்னா, தகடு தகடு அப்படிங்கிறது அவங்களோட டைலாக். ஸோ இந்த சத்யராஜ் வந்து தன்னுடைய முதல் பட சான்ஸுக்காக ஒரு டைரக்டரை போய் பார்க்கும்போது, வில்லனா போகும்போது அவர் டைரக்டர் வந்து உங்களுக்கு கராத்தே தெரியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. இவரும் வந்து ஆஹா இதையாவது நம்ம சொல்லணுமே, இல்லைன்னா சான்ஸ் பறிப்பேருமேன்னு சொல்லி இவருக்கு கராத்தே தெரியாதான், ஆனா எனக்கு கராத்தே தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறாரு. இதோ எப்படியும் டைரக்டர் ஓகே சொன்னாலும் அவங்க நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு 3 மாசமா 6 மாசமா ஆகலாம். அதுக்குள்ள நம்ம அந்த கேப்ல வில்லனுக்கு கராத்தே தெரியும் அப்படிங்கிற நம்ம போய் கராத்தையை படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர் வாயில வந்து ஒரு பொய்யை வந்து உடனே சொல்லிட்டாரு. அதை கேட்ட டைரக்டர் என்ன சொல்லிட்டாரா, நாளைக்கு ஷூட்டிங் வச்சிருக்க, நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட டைரக்டர் என்ன சொல்லிட்டாரா, நாளைக்கு ஷூட்டிங் வச்சிருக்க, நாளைக்கு வந்துருங்கன்னு சொன்னோன்னே சத்யராஜுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஆகா நம்ம வேற கராத்தே தெரியும்னு சொல்லிட்டோமே, நம்ம வேற வில்லனா பண்ண போறோமே, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தெரியல, யார்த்தையாவது போய் சொல்லணுமே அந்த ஒரு விஷயத்த, நமக்கு கராத்தே தெரியாதுங்கிற உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு கமலை பார்த்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு கராத்தேனால என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லவும், கமல் இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டரை கூப்பிட்டு இவருக்கு சினிமாவுக்கு என்னென்ன கராட்டே ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணுமோ அதை மட்டும் இனிஷியலா இவருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லி கொடுத்த சில ஸ்டெப்ஸை வச்சுதான் அவர் தன்னுடைய படங்கள்ல அறிமுகமாயிருக்கிறாரு. அந்த படத்துல ஒரு பேட்டியில கூட அவரே சொல்லியிருப்பாரு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த படத்துல நடிக்கிறதுக்கு அவருக்கு சம்பளம் வந்து 500 rupees 500 ரூபாய் கொடுத்தாங்களாம். ஆனா அந்த படத்துல ஒரு சீன்ல நடிக்கும் போது ஃபைட் சீன்ல அவர் கையில கட்டியிருந்த வாட்ச் வந்து உடஞ்சு போச்சான். அந்த வாட்சோட விலை வந்து அப்பவே 650 ரூபா இருக்கணும். ஸோ முதல் படத்திலேயே தனக்கு 150 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ தகடு தகடு அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் மூலமா தமிழ் சினிமால ஃபேமஸான சத்யராஜ் இப்படி ஒரு பொய்யை சொல்லி தகடு தத்துவம் போட்டுதான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய காரணமா இன்னைக்கு சினிஃபீல்ட் அவர் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது வந்து கமல். இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நாம கொடுக்குறோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.